இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அக்டோபர் 31, 2024ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இகேஒய்சி கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனாளர்களின் கைரேகை, மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு விவரங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் கட்டாயம் இகேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதை அப்டேட் செய்யவில்லை என்றால் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டுமில்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். இதுவரை செப்டம்பர் மாத இறுதிக்குள் என்ற அறிவிப்பு இருந்தாலும் தற்போது அக்டோபர் 31ஆம் தேதி அன்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் சொல்லி பிஓஎஸ் மிஷினில் கைரேகை பதிவு வழங்கி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். இது தகுதியற்ற நபர்களின் பயன்பாட்டை தடுக்கவும் ரேஷன் பயனாளர்களின் விவரங்களை உறுதிப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அப்டேட் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் போன்றவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் இருந்தால் ரேஷன் கார்டில் உள்ளவர்களின் பெயர் நீக்கப்படலாம். ஆகையால் ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்கள் பெற முடியாமல் போகலாம். இதனால் அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் அப்டேட்டை முடிக்க வேண்டும். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இது எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இதுதான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷன் கார்டில் இருக்க உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் கடைசி 6 மாதத்திற்குள் ஒரு முறையாவது அவங்களுடைய கைரேகையை பதிவு செய்து ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கியிருக்க வேண்டும். இதுதான் இகேஒய்சின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாங்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்கள் பொருள் வாங்கும்போது ஏற்கனவே வாங்கினவங்க இல்லாமல் புதிய நபர் போயிட்டு அவங்களுடைய கைரேகை பதிவு செய்து பொருட்கள் வாங்க வேண்டும். இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு முறையாவது அவங்களுடைய கைரேகையை 6 மாதத்திற்குள் பதிவு செய்திருக்க வேண்டும். இதுதான் இகேஒய்சின்னு சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் ரேஷன் கடையில் நீங்கள் போய் இது வரைக்கும் பொருள் வாங்காமல் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு உங்களுடைய கைரேகையை பதிவு செய்து பொருட்கள் வாங்குங்க. அப்போ தான் உங்களுடைய பெயர் நீக்கப்படாமல் இருக்கும். இதுதான் தற்போதையிலான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.